நாக்க கட் பண்ணி நாசமா போன நபர். இந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க தன்னை ஒரு ஏலியனா மாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரியுமா? இவங்களோட தியரி படி நீங்க ஒரு முழு ஏலியனா மாறணும்னா நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியுமா? நாக்க கட் பண்ணணும், குஞ்ச ஸ்பிளிட் பண்ணணும், கண்ணுல கலர் அடிக்கணும், காதுல ஆணி அடிக்கணும். அது மட்டும் கிடையாது, விரல வெட்டி எறியணும், குறவலைய கடிச்சு துப்பணும். மென்டல் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடு. நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படி நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஏலியன் எப்படிதான் இருக்குன்னு இவனுங்க கற்பனை பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்றானுங்கல்ல. ஒருவேளை இந்த பூமிக்கு ஏலியன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது பாக்குறதுக்கு மனுஷங்களை விட அழகா இருந்தா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க? அது இவனுங்களை பார்த்து சே என்ன கர்மண்டா இது அப்படின்னு சொல்லி இவனுங்க மூஞ்சிலே காரி துப்பாது. தமிழ்நாட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த ஏலியன் திடீர்னு ஒரு கடையை போட்டு MBBS வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுல தமிழ்நாடே பதறி போயிடுச்சு. நீ கடையை வச்சு பிரச்சனை பண்ற, வேற மாதிரி ஆயிடுவே, காலி பண்ண முடியாது. ரீசெண்டா தலைவன் ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. அதாவது ஒருத்தர் படுக்க போட்டு அவரோட நாக்க ரெண்டா பொளந்து தச்சு விட்டுருக்காரு. டாக்டர்ஸே பண்ணாத இந்த வேலையை தலைவன் MBBS சர்டிபிகேட்டே இல்லாம பண்ணி முடிச்சிருக்காரு. தாம் பண்ண சாதனையை இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்தணும்னு அத வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணிருக்காரு. அத பார்த்த தமிழ்நாட்டு போலீஸ் அவரை உடனே கைது பண்ணி அவரோட கடைக்கு சீல் வச்சு விட்டாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சில பேருக்கு நாக்குல சனியும்பாங்க, ஆனா இவரோட சனி இன்னொருத்தர் நாக்குல இருந்திருக்கு பாருங்களேன். மனுஷனா பிறந்த ஒன்னால மனுஷனாவே வாழ முடியலன்னா ஏலியனா மாதிரி நீ இன்னத்த கிழிக்க போற? இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். சோ கைஸ், இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி ஏலியனா மாறணும்னு உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. நோட் பண்ணியா? நீ பண்ணல நோட் பண்ணு. இந்த மாதிரி நாக்க கட் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் உங்களுக்கு நாக்கே இல்லாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பேசுறதுக்கு கூட சம்டைம்ஸ் சிரமமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டோட டேஸ்ட கூட உங்களால ஃபீல் பண்ண முடியாம போயிடும். எப்ப 120 இல்ல 500 வாட்டி சொல்றேன் பாப்பா. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்தவங்களை சந்திக்கிறேன். அப்போ பாய். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work cause my boss is a jerk and I'm not even that paid.